தமிழகத்துல வந்து 3 திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 1ல இருந்து 5வது வரைக்கும் எண்ணும் எழுதும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அதுக்கு அப்புறமா நான்கு மிக பேர் கல்வி திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் 9th இருந்து 12th வரைக்கும் ஃபர்ஸ்ட் போன வருஷம் வரைக்கும் 11th மட்டும் 4 கல்வி திட்டம் அப்படின்னு கொண்டுட்டு வந்து அவங்க உயர்கல்விக்கு என்ன படிக்கிறது எதை படிக்கிறது அப்படின்னு தெரியாம இருந்தாங்க. ஆனா இப்போ சில பேர் வந்து சிக்ஸ்த் நீட்டி படிச்சு வைக்கிறாங்க. ஒரு ஐஐடிக்கு போகணும்னால செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சா மட்டும் அவங்க ஈஸியா பாஸ் பண்ணி போக முடியும். ஏன்னாக்கா திடீர்னு இப்போ கொண்டுட்டு வரும்போது 9th இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 9th இருந்து உங்களுக்கு என்ன படிக்கணும் எது படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு எதுவுமே ஒரு ப்ரீ பிளானிங் இருக்கணும். அந்த மாதிரி ப்ரீ பிளானிங் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதை படிக்கணுமோ அந்த அச்சு மட்டும் அடையலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம்னு ஒன்று ஒரு சிலது இருக்கு. சரிங்களா? இப்போ 10th படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்குங்க. ஏன்னா ஏதோ படிச்சோம் ஏதோ சேர்க்கிறாங்க ஏதோ இந்த மார்க் வந்து நாங்கள் சேர்த்துக்கோம் அப்படின்னு தெரியுங்க. அப்படிலாம் சேரக்கூடாது. இப்போ நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன தெரியும்? டாக்டர் தெரியும், எம்பிபிஎஸ் தெரியும், இன்ஜினியரிங் தெரியும், டீச்சர் தெரியும், இது ஐஐடிக்கு போகணும். அப்புறம் என்ன தெரியும் உங்களுக்கு? அதுக்கு எந்த குரூப் எடுக்கணும்னு சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு வந்து இப்போ நாளாக படிக்கும்போது அப்போ உள்ள சூழ்நிலாம் பார்த்தீங்கன்னாக்கா 10th முடிச்சதுக்கு அப்புறம் அக்கா என்ன படிச்சவங்க சரி அதே படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானிங்க ஒரு சொந்தக்காரங்க என்ன படிச்சு சரி புக்கை வாங்கி படிக்கிறது ஈஸி அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் ஏ குரூப்பு பி குரூப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிலாம் இருக்குது. இதில் இன்னும் கூட இப்போ இன்னுமே புதுசாக தெரியாத விஷயம் நீங்கள் ஒன்று சொன்னாங்க. அதை நான் இதை சொன்னதில் பார்த்தோம். ஏ குரூப்பில் என்ன சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து எனக்கு தமிழ் இங்கிலீஷு காமன் தான் எல்லாத்துலேயும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்ஸ் இதுங்கிறது அது காமன் சப்ஜெக்ட். அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி அது கூட இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் இப்போ நர்ஸுக்கு போகணும் டாக்டர் போகணுன்னாக்கா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி இது வந்து பியூர் சயின்ஸ் இருக்கும். இன்னொன்று சில பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சுட்டாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கலாம் அவங்களும் டாக்டருக்கு போகலாம் அப்படின்னு புதுசாக சொன்னாங்க. சார் இது புது நியூஸ் சார். புதுசாக என்ன சொன்னாங்கன்னா இப்போ இவங்க என்ன சொன்னாங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸு மேத்ஸ் எடுத்தாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பதிலாக பயாலஜி படித்தா அவங்க டாக்டருக்கு போகலாம் அப்படின்னு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க என்ன செய்யலாம் பயாலஜிங்கிற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீ எடுத்து படிச்சுட்டீங்கன்னாக்கா அவங்க டாக்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது புதுசாக தெரிஞ்சுக்கோம். அதுக்கப்புறமா இந்த மொபைல மனக்கேள்வி அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுன்னா டவுன்லோட் பண்ணிட்டு உனக்கு எது வந்து எதெல்லாம் நீங்கள் படிக்கணும் போகக்கூடாது அப்படின்னு இன்னும் ஒன்று இந்த இது மாதிரி இது வந்து அவங்களுக்கு வந்து ஹைடெக் லேப்ல கொண்டு காமிக்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் விசேஷம் கொடுத்துட்டு அப்புறமா உங்களுக்கு எங்கே அழைச்சி போகிறோம் ஹைடெக் லேப்ல அழைச்சி போவேன். நீங்கள் வந்து டைம் இல்லாமல் இன்னொரு நாளைக்கு அடுத்த உங்களை அழைச்சி காமிக்கிறேன். இந்த லிங்க் இது வந்து எல்லாருமே நோட் எழுதி வச்சுட்டு நீயே போனாலே உன்னோட மொபைலே தெரியுதுன்னா உங்களோட பேரண்ட் கைடோட HTTPS போட்டு நான் முதல்வர் .cmschools.government.in அப்படிங்கிற அதை டவுன்லோட் பண்ணிட்டு அது லிங்க் உள்ள போட்டுன்னா ஃபர்ஸ்ட் 9th 10th முடிச்சதுக்கு அப்புறம் எந்த குரூப்பை சூஸ் பண்ணி படிக்கலாம். அல்லது 11th 12th முடிச்சதுக்கு அப்புறமா என்னென்னலாம் படிப்பு இருக்கு என்னென்னலாம் மேற்படிப்பு இருக்கு எதாவது படிச்சா நம்ம எந்தெந்த தொழில்துறைக்கு போய் லைஃப்ல வந்து நீங்க சொந்த காலையில் நீயே நின்று முன்னேறலாம் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு அது முழுமையா இருக்கு. அதனால நீங்க அதை நீங்க கண்டிப்பா அதை நீங்க தெரிஞ்சுக்க முன்னாடிலாம் மேல் படிப்பு என்ன படிக்கணும்ட்டு சிதம்பரத்துல கடலூர்ல அங்கேருந்து போட்டுருந்தாங்க. உங்க ஸ்கூல் மூலயமா தலைமை ஆசிரியர் மூலமா ஒரு ஸ்டாஃபோட கைடன்ஸோட அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட இந்த லிங்கை கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க இதை படிச்சுட்டு இதை போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து +2 9th 10th முடிச்சு +2 படிச்சு 4 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியுதுன்னா அதோடைய அடிப்படையில் நீங்க படிச்சுட்டு போகலாம். என் பையெல்லாம் அந்த +2 முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் எதுவுமே சொன்னதுக்கு அப்புறம் எதை படிக்கணும்னு தெரியல. திடீர்னு போய் வீட்டில் சொல்லி எனக்கு நீங்க முன்னாடியே சொல்லித்தான் நான் பிடிக்கலாம் படிச்சு நான் படிச்சு ஆரம்பிச்சேன் அப்படின்னு உடனே ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியும். திரும்பி இப்போ அதுவே சரி ஸ்கூலை பார்க்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கேன் திரும்பி போய் டிகிரி தானாக சார்பாங்க இல்லையா. அதுக்கப்புறமா இப்போ வந்து நீ இந்த சரி உயர் அதிகாரிகள் போகிறது டிஹெச் வந்து படிச்சு போகிறாங்க. அதனால உங்களுக்கு இப்போ டீனேஜ்னா
14, 15, 16, 17 அப்படின்னு சொல்றோம். 18, 19 அதுக்கப்புறம் 20, 19 வரைக்கும் டீன்னு சொல்றதால அந்த டீனேஜ் வயசு அப்படின்னு சொல்றோம். சரியா? அததான் டீனேஜ் வயசுல மதிப்பே கூட மாதிரி எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும் தெரியாத ஒரு சூழல் இருக்கும். அதனால என்ன செய்வோம், அதை தான் வந்து டீனேஜ் பருவம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப உங்களுக்கு எது படிக்கும் தெரியாது. அப்ப அந்த சமயத்துல தான் எங்களை மாரி வந்து உயர்கல்விக்கு ஒரு வழிகாட்டு நீங்க நம்ம